இந்த ரைஸ்க்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு நம்ம எண்ணெயே சேர்க்க போறது இல்ல, வெறும் நெய்ல தான் செய்ய போறோம். நெய் நல்லா உருகின உடனே தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நீங்க மசாலா நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் மாடரேட்டா சேர்க்கிறேன். இப்போ 2 வெங்காயத்தை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நெய்லியே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாவை கீரல் போட்டு வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு இந்த மிளகா தான் காரமே, அதனால இதை கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் 1 கப் தேங்காய் பால் 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்படி கீ ரைஸில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால நம்ம தண்ணியை கொதிக்க விட போகிறதில்ல. கூடவே 2 கப் அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் வரணும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. பாருங்க, ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கேன். அதை நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல ஒரு டேஸ்டான சிம்பிளான கீ ரைஸ் ரெடி.